there is another one island. There is another one island. There is another one island. That is the biggest island, I think so. மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய நொலிவரம் அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல இருந்து நாங்க ஒரு குரூவா மற்ற ஐலாண்டுகளை விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரிப் போனோங்க. அதுல நாங்க முதல் போய் இறங்கின அந்த ஐலாண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லாமங்கு அப்படின்ற ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாவியானி அட்டால்ல இருக்கு. ஸோ நான் இருக்கக்கூடிய அட்டால் ஹாதால் அட்டால். சாவியானி அட்டாலுக்கு நான் போகணும்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆகும் ஸ்பீட் லான்ச்ல போகணும்னா. ஸோ நாங்க அப்படித்தான் அங்க போய் இறங்கணும். அங்க போய் இறங்கணும்னே உங்களுக்கு ஒரு கிராண்டான வரவேற்பு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராண்டான வரவேற்பு அங்க இருக்கக்கூடிய லாமங்கு ஸ்கூலோட பிரின்சிபலும் அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் எங்களை ரொம்ப நல்லாவே வரவேற்றாங்க. அது கூடவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்ன இடங்களை நாங்க சுத்தி பார்த்தோம். இப்பதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லாமங்கு ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கூலுக்கு நாங்க விசிட் பண்ணோம். இன்னைக்கான வீடியோ ரொம்ப அட்டகாசமா இருக்க போது கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் மனு விக்ரம். இந்த லாமங்கு ஸ்கூல் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். லாமங்கு ஐலாண்ட்ல 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு பில்டிங் ஸ்கூல், இன்னொன்னு நியூ பில்டிங் ஸ்கூல். ஓல்டு பில்டிங் ஸ்கூல் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நியூ பில்டிங் ஸ்கூல்ல பிரைமரி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓல்டு பில்டிங் ஸ்கூல்ல செகண்டரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஓல்டு பில்டிங்ல சோலார் பேனல் வச்சிருக்காங்க. இது மூலமா தான் இந்த ஸ்கூலுக்கு எலக்ட்ரிசிட்டி வருது. இந்த ஸ்கூல் பாக்குறதுக்கு ரொம்ப சிறுசா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே பீச் இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. This is school. That is staff room. This is a classroom. How would be the classroom, you see? Many people are asking that here what is the board they are using. Actually here whiteboard is using and also marker they use, and usually a classroom have a big size of a TV also. We can use as a smart class. Not only that, up many schools they have a educom system, so it will be very nice. Like auditorium, sir. Huh? It's like an auditory. Actually here they are using some kind of a system. I will tell you what is that. மால்டீவ்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஐடியால தாங்க கட்டப்பட்டிருக்கு. ஒரு பெரிய லாங் சைஸ் ஹாலை கட்டிடுவாங்க. அதுக்கு கிளாஸ் ரூம்க்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு மூவபிள் டோர் வச்சிருவாங்க. ஸோ அந்த டோரை எப்பயெல்லாம் க்ளோஸ் பண்றோமோ அப்ப அது கிளாஸ் ரூமாவும், அந்த டோரை ஓபன் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஹாலாவும் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆடிட்டோரியமா இதே மாதிரியான சிஸ்டம் தான் என்னோட ஸ்கூல்லையுமே பின்பற்றிட்டு வர்றாங்க.
இந்த ஸ்கூலோட பின்பகுதியில தான் பீச் இருக்கு. இந்த பீச் பக்கத்திலேயே ஒரு அழகான சூப்பரான ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்குங்க. ஸோ இந்த ஆலமரத்தை பத்தி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இது ரொம்ப ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்களே பாருங்க. Beach and big size of trees also there. It's like avatar tree. You can see this. Wow. See this, how big it is. What is called in Divehi in this tree? Nicholas. Nicagus. Okay. நம்ம ஊர் ஆலமரங்க Nicagus. Very nice. How many years, sir? More than 500 years. Really, you know, sir? Okay. He said it, sir. Okay. More than 500 years, sir, this tree? You think? Sure. We can play hide and seek inside, sir. It's very nice one, sir. Yeah. Okay. When they were small. Okay. It's very big one now. So, if you go towards this side, it's a beach. Very beautiful beach. Really very nice one. Actually, this is a very small island. You can see that there is another one island. There is another one island. There is another one island. That is the biggest island, I think so. It's really very long. And there is another one island. Today he is a Nikon photographer. Airport is there. Where is that? That is the airport. Fonado. That is the Fonado Island airport. Okay. Actually, sir, it's looking like a very big island, sir. Yeah? Or it's a long one? I think so. லாமங் ஐலாண்டோட நியூ பில்டிங் ஸ்கூல் இதுதாங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இந்த ஸ்கூல் பில்டிங்கோட உள்ள இருக்கக்கூடிய வடிவமைப்பு எல்லாத்தையுமே நீங்க முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நாங்க இங்க வந்ததுக்காக எங்களோட பிரின்சிபல் எங்களோட ஸ்கூல் சார்பா அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஒரு சின்ன மொமெண்டோ கொடுத்தாரு. I will be there, sir. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடியேவும் ஒரு அழகான மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்கை நீங்களும் பாருங்க. மால்டீவ்ஸ்ல மாஸ்களை அழகா கட்டுறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய வழக்கங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இங்கே லாமங் ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஐலாண்டுகளுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மனோ விக்ரம்.